Hi friends, welcome to Cooking Jofina Computer Knowledge. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல நம்ம சீரியல் நம்பர் வந்து எப்படி வந்து கொடுப்போம். ஒன்னு வந்து 1 by 1 வந்து இது போல வந்து டைப் பண்ணி எடுத்துப்போம். இல்லைனா வந்து இன்னொன்னு fill series வந்து கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி fill series மூலமா வந்து 1 to 3 நம்பர் சீரியல் நம்பர்ஸ் வந்து நம்ம வந்து அங்க வந்து டிஸ்ப்ளே பண்ணுவோம். இது ரெண்டுமே இல்லாம ஈஸியான ஒரு மெத்தட் தான் வந்து இப்போ நான் சொல்ல போறேன். இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற ஃபார்முலாவை அப்படியே வந்து டைப் பண்ணிக்கோங்க. எத்தனை நம்பர்ஸாக இருந்தாலும் ஒரே கிளிக்கில் வந்து அந்த நம்பர்ஸ் சீரியல் நம்பரை வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ண முடியும். ஈக்குவல் டு சீக்வன்ஸ் ஓப்பன் ப்ராக்கெட் உங்களுக்கு எத்தனை வேல்யூஸ் வேணுமோ எத்தனை சீரியல் நம்பர் வேணுமோ அத்தனை நம்பர்ஸ் வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 25 நம்பர் வந்து டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டரை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சீக்வன்ஸ் ஃபார்முலாலே பார்த்தீங்கன்னா ஒரே கிளிக்கில் எத்தனை நம்பர்ஸ் வேணாலும் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். 500 5000 இல்லை எவ்வளோ வேணாலும் நம்ம வந்து கொடுக்க முடியும். பட் என்ன ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இடையில ஒரு கேரக்டர்ஸ் வந்து எந்த வேல்யூஸும் வந்து இடையில வந்து இந்த காலம்ஸில் இருக்கவே கூடாது. அப்படி காலம்ஸில் ஏதாவது கேரக்டர்ஸ் லெட்டர்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஸ்பில் எரர் வந்து அங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். இதுக்கு நம்ம சீரியல் நம்பர் வந்து கொடுக்கும்போது எந்த ஒரு கேரக்டர்ஸ் எந்த ஒரு லெட்டர்ஸும் இல்லாதபடி வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து இப்போ நீங்கள் சீரியல் நம்பர் வந்துன்னா சீக்வன்ஸாக தான் நமக்கு வந்து இங்கே வந்து டிஸ்பிளே ஆகுது. இப்போ நீங்கள் இந்த ஃபார்முலா பார்லேயே பார்த்தீங்கன்னா இந்த சீக்வன்ஸ் ஃபார்முலா தான் வந்து டிஸ்பிளே ஆகும். இதை வந்து வேல்யூஸாக எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஏன்னு கொடுத்து ஃபுல்லாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதே கண்ட்ரோல் சீன் கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. அந்த சீரியல் நம்பர் எல்லாத்தையும் வந்து இப்போ காப்பி ஆகிடுச்சு. காப்பி ஆனதுக்கப்புறம் கண்ட்ரோல் வீன் கொடுத்து அதே இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சீக்வன்ஸாக இருக்கிற அந்த சீரியல் நம்பர் எல்லாமே வந்து வேல்யூஸாக வந்து நார்மல் வேல்யூஸாகவே வந்து சேஞ்ச் ஆகிடும். ஒரு சில வெர்ஷன்ஸில் வந்து கண்ட்ரோல் வி பேஸ்ட் ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகாது. அதுக்கு பதிலாக நீங்கள் கீபோர்ட்லேயே வந்து கண்ட்ரோல் ஆல்ட் வி இந்த 3 பக்கனையும் வந்து சேம் டைம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பேஸ்ட் ஸ்பெஷலோடைய டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து வேல்யூஸையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே ஓகேன்னு கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு அந்த சீக்வன்ஸாக இருக்கிற எல்லா சீரியல் நம்பரும் வந்து இப்போ வேல்யூஸாக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் அந்த ஃபார்முலா பாரில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபார்முலா வந்து டிஸ்பிளே ஆகாது. நார்மல் வேல்யூஸ் தான் வந்து 2னா வந்து 2 இன்னும் 6னா வந்து 6 இது போல் வந்து வேல்யூஸ் தான் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.